இப்போ டாக்டர் சுகந்தி, she's a prophetess and also she's a doctor and she's a dean of ஸோ அவங்க வந்து she has a very close walk with God. I know many times நான் நிறையா அவங்ககிட்ட ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன் கவுன்சிலிங் கூட. அவங்க வந்து இப்பொழுது இந்த சில ஸ்பிரிச்சுவல் அவங்க லைஃப்பில் வந்து இந்த குழந்தையோட பற்றிய ஒரு சாட்சி சொன்ன பிறகு நாம் குழந்தைக்கு பிரதிஷ்டை வைப்போம். முதலாவது என்னை சாட்சியாக நிறுத்தின பிதாகுமார பரிசுத்த ஆவியானருக்கு சகல துதிகான மகிமை செலுத்தி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அருமை பிரதர் அவர்களுக்கும் சபையாருக்கும் எல்லா அங்கத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்றைக்கி பிரதர் சொன்னாங்க, அந்த லிங்க் கொடுத்தாங்கல்ல, அந்த லிங்கை பார்த்துட்டு எல்லோரும் தயவு செய்து வீட்டில் போய் லாஸ்ட் இயர் 2023 ஆகஸ்ட் 1 பிரதர் கொடுத்த வாக்குத்தத்த செய்தியை பார்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதில் தான் சாட்சியாக இருக்குது. உங்களில் அநேக பேருக்கு என்ன தெரியாமல் இருக்கிறதுலாம், சகோதரன் சொன்ன மாதிரி என்னுடைய பேர் சுகந்தி, நான் ஒரு டாக்டர். இப்பொழுது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டீனாக முதல்வராக இருக்கிறேன். எனக்கு 2 கேர்ள்ஸு. ஃபஸ்ட்டு டாக்டர் ஒரு லாயர், ஹைகோர்ட் லாயர் இங்கே இருக்கிறா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்கிறார், அதனால் வர முடியல. செகண்ட் டாக்டர் வந்து அவள் டாக்டர், ஐ டாக்டர், ஆப்தமாலஜிஸ்ட்டு. 2 பேருக்கும் கடவுள் நல்ல குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 1 என்ன நடந்தது என்றால், என்னுடைய மகள், மூத்த மகள் வந்து ஒரு கேஸுக்காக சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் மதுரைக்கு வந்திருந்தா, மதுரை ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆகிறதுக்கு. அப்பொழுது வரும்போது அவள் சொன்னா என்கிட்ட, மம்மி லாஸ்ட் வீக் ஐ ஹேட் எ ட்ரீம். அந்த ட்ரீமில் என்ன சொன்னால், அவன் இந்த சர்ச்சை பற்றி நினைக்கவே இல்லை. அப்பப்போ பிரதரோட மெசேஜ் எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணுவேன். அவள் அடிக்கடி கேட்பா. அந்த ட்ரீமில் அந்த சர்ச்சில் அவளும் அவளுடைய பையனும் இருக்கிற மாதிரி பிரதர் வந்து ப்ரேயர் பண்ண மாதிரி பார்த்துருக்குறா. என்கிட்ட ஷேர் பண்ணான். நான் சொன்னேன், நீ மதுரை வரும்போது கண்டிப்பாக நீ சர்ச்சுக்கு ஒர்க்கா வரணும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லியிருந்தா. ஆனால் அந்த கேஸ் அப்பியர் ஆகிறதுக்கு திடீரென்று ஃப்ளைட்டில் வந்தா. வரும்போது அவளே அன்றைக்கி 1 ஆகஸ்ட், நான் சொன்னேன் கண்டிப்பாக அன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துட்டு போடா அப்படின்னு. அவள் சொன்னேன், இல்லை மாமி 9 o'clock நான் ஆஃபீஸில் இருக்கணும், நிறைய படிக்கணும், அப்புறம் 10 o'clock கோர்ட்டுக்கு போகணும், சர்ச்சுக்கு வந்தால் டைம் ஆயிரும், டிராஃபிக் மார்னிங் இருக்கும், என்னால் முடியாதுன்னு சொன்னான். நான் சொன்னேன், இல்லை கம்பல் பண்ணி கண்டிப்பாக நீ வந்துட்டு தான் போகணும் சொன்னேன். நான் சொன்னேன், எனக்கும் 9 o'clock போகணும், ஏன்னா எங்களுக்கு பயோமெட்ரிக் சிஸ்டம் எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும். அந்த பயோமெட்ரிக் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்எம்சியோட லிங்க் பண்ணியிருப்பாங்க, சிசிடிவி கேமரா. எனக்கும் அது கரெக்டாக வைக்கணும், எனக்கும் இருக்க முடியாது. 9 o'clock இன்றைக்கி நான் 1 hour பெர்மிஷன் போடுறேன், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு வந்து உட்கார்ந்தோம். பின்னால் பிரதர் வந்து ஒர்ஷிப் தொடங்கினாங்க. என்ன பாட்டுன்னா, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன், எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். அப்போ சொல்லிட்டே இருந்தா ரிப்பீட்டா, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வரும், எண்ணுக்கடங்கா நன்மைகள் வரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, எவ்ரி குட் திங், நியூ திங் வந்து தட் கம்ஸ் இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அபோவ் அப்படிங்கிற வேர்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் சொன்னாங்க, நெகட்டிவாக இருக்கிறெல்லாம் இன்றைக்கி உனக்கு பாசிட்டிவ், நாளைக்கு கிடையாது, இன்றைக்கி ஈவினிங் கிடையாது, இப்பொழுதே பாசிட்டிவ், உனக்குள்ளாக இருந்து பாசிட்டிவ் ஆகுது. இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அகெயின் அண்ட் அகெயின் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார், புதிய காரியத்தை செய்கிறார். நீ முந்தினங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம், புது காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னார், நிறைய மதர்ஸ் வந்து சில்ட்ரனை கூட்டிகிட்டு வர்றதில்லை, அது அற்பமாக நினைக்கிறாங்க, சில மதர்ஸ் அவங்களும் வரதில்லை. தாவீது பாருங்க, அவனோட சைல்டு இறந்த பிறகுட அன்றைக்கு நண்டா சாப்பிட்டு பூசி குளித்து ஆலயத்துக்கு வந்தான். ஆலயம் வந்து ரொம்ப முக்கியம், ஆண்டோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நானும் அவளும் அவங்க ஒர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஷி வாஸ் ஷெட்டிங் டியர்ஸ். அவள் அப்படியே ஆவியானா நிரப்பப்பட்டு அழுதுகிட்டே இருந்தா. வல்லமையாக ஆவியானவர் இறங்கினார், பயங்கரமான காட்ஸ் ப்ரெசன்ஸ். அப்பொழுது 2 பேரும் அப்படி பிரதர் வந்து அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்கிறாரு. காட்ஸ் ப்ரெசன்ஸ் பயங்கர ஹெவியாக இருந்தது. அங்கே பேக்கில் தான் இருந்தோம். திடீர்னு என்கிட்ட கடவுள் பேசினார், அவள்கிட்டையும் பேசினார். நான் டேர்ன் பண்ணி சொல்கிறேன், இந்த மந்த் ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போகிறான்னு. அவளும் திடீர்னு சொல்லார், கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு மம்மி, எனக்கு குழந்தைய கொடுக்க போகிறாரு. அப்போ அவளோட ஃபஸ்ட்டு சனுக்கு 4.5 years. அவன் நினைக்கவே இல்லை. அவன் வந்தது கோர்ட்டு கேஸ் ஆர்கியூ பண்ணுறேன். இது 2க்கும் ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்படியே பயங்கரமான ப்ரெசன்ஸ். 2 பேரும் அப்படியே டேர்ன் பண்ணி சைமல்டேனியஸாக ஒரே டைம் சொல்கிறோம். அப்புறம் முடியலை, மீட்டிங் இங்கே ஒர்ஷிப் எல்லாம் முடிஞ்சு, பிரதர் மெசேஜ் முடிஞ்சு, அடுத்து கம்யூனியன் போகிறக்கு முன்னால் நாங்கள் 2 எழும்பிட்டோம். ஆனால் எங்கள் 2 கூப்பிட்டு 2 கம்யூனியன் எங்கள் 2 கொடுத்தார்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அந்த அவுட் ஆஃப் லவ் ஒன்லி ஹி கேவ். யூஸ்வலாக அப்படி கொடுக்க மாட்டாங்க. கம்யூனியனுக்கு நமக்கு ஒரு முறை இருக்குது, அது ஸ்டார்ட் பண்ணி எல்லார் கையிலையும் கொடுத்து எல்லாரும் ஒரே டைம் சாப்பிடுவோம். ஆனால் எங்கள் 2 கூப்பிட்டு கையில் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப அது ஆசீர்வாதமாக இருந்து ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நான் நினச்சேன் என்னோடய டைம் அப்படி எனக்கும் போனோம் அவளுக்கும் போனோம் டைம் ஆகிட்டு அப்படின்னு. வழியெல்லாம் போகும்போது நான் சொன்னேங்க பாரு, கடவுள் உன்னை பிடித்து கொண்டு வந்து உட்கார வச்சு பிளெஸ்ஸிங் தாரா இருப்பார். நான் எவ்வளோ உன்னை கம்பல் பண்ணி கொண்டு வந்தேன். அவள் சொன்னால் உண்மையாக மாமி நான் கேஸுக்காக வந்த மாதிரி இல்லை, இங்கே சர்ச்சுக்கு வரதாக்கா கடவுள் என்ன அழைத்து வந்தது மாதிரி இருக்குன்னு சொன்னான். அப்படி சொல்லிவிட்டு அவள் கேஸ் ஆர்கியூ பண்ணிட்டு ஈவினிங் ஃப்ளைட்டில் ஷி வென்ட் டு சென்னை போய் வெள்ளூர் போயிட்டான். 1 வீக் ஆச்சுது. 1 வீக் நாங்கள் யூஸ்வலாக நானும் என் சில்ட்ரனும் ஓவர் ஃபோன் ஈவினிங் ப்ரேயர் பண்ணுவோம். அவள் சிவாசின் வெள்ளூர், நாங்கள் மதுரையிலேருந்து ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ ஒரு ப்ரேயருக்கு ஒரு உமன் வந்திருந்தாங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணி முடிஞ்சோன்னே ஷி வென்ட் டு பாத்ரூம். அப்போ என்கிட்ட சொன்னால் மம்மி சம்திங் ஹேப்பன். என்ன சொன்னால் ஹெவி ப்ளீடிங் ஆகிட்டு சொல்லிட்டு, அப்போ எப்படி நடக்கும் கடவுள் சொல்லியிருக்கிறாரு எப்படி நடக்கும்? நான் சொன்னேன் ஜஸ்ட் பிலீவ். ஏன்னா பிரதரோட சாட்சியில் சொல்லியிருக்காங்க அப்பண்டிசைட்டிஸ் ஆகட்டும், யோவானோட பெர்த் ஆகட்டும், அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோ எதையுமே நான் பார்க்குறதில்ல இருக்கிறதில்ல. விசுவாசம், ஃபெய்த்து, ஹேவ் ஃபெய்த்து. கடவுள் சொன்னதெல்லாம் நீ இந்த மாதிரி கன்சீவ் ஆகுன்னு சொன்னேன். ஆனால் நம்பவே முடியாது, அதே வீக்கு பாசிட்டிவ். ஏன்னா பிரதர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, திருப்பி சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுமா என்னதோ, இதுவரைக்கும் நெகட்டிவ்னா இன்னைக்கு பாசிட்டிவ் அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். அவர் வேறு மீனிங் சொன்னார், ஆனால் கடவுள் கொடுத்த மீனிங் பாருங்கள் வேறு மீனிங். ப்ரெக்னன்சி டெஸ்ட் பிகேம் பாசிட்டிவ். அப்புறம் அவள் வந்து 10 months கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். மதுரையில் டெலிவரிக்கு 2 நாளைக்கு முன்னால் எனக்கு பயங்கர நெகட்டிவ் தாட்ஸ். என்ன நெகட்டிவ் தாட்ஸ்னால், டாக்டராக இருக்கனால நான் எல்லா டெலிவரி சிசேரியனில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் திங்க் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் மெடிக்கல் காலேஜ் ஆனால காம்ப்ளிகேட்டட் டெலிவரி தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதம் 1000 டெலிவரிஸ் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜுக்கு வரும். பிரதருக்கே தெரியும், நிறைய கேஸ் எல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லா காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான் வரும். 100 பாட்டில் 150 பாட்டில் பிளட்டு போட்டு காப்பாற்றுறது, திடீர்னு சிசேரியன் முடிஞ்சு நார்மல் ஆனப்புறம் வர காம்ப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் அந்த பிசாசு கொண்டு வரான். நான் ஓவர் கம் பண்ணி தனியாக உட்காந்து ஃபைட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறேன். தேட்டரில் டெலிவரி முடிஞ்சு குழந்தைய கொண்டு வராங்க. அவனை கையில் ஏந்தோன்னா ஃபஸ்ட்டு மிரக்கல் நடந்தது. அது என்ன மிரக்கல் நான் சகோதரனுக்கு அனுப்பினேன். ஃபஸ்ட்டு கையில் ஏந்திர மிரக்கல். நான் அவருக்கு தான் உடனே மெசேஜ் போட்டிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அடுத்த மிரக்கல். நான் சொன்னேன் அவனுக்கு என்ன பேர் செலக்ட் பண்ணால் எலேஜா அப்படின்னு சொன்னான். அந்த பேர் தான் கடவுள் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா எனக்கு எலேஜா பைபிளில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே எலேஜாவோட சாப்டர் நான் வாசிக்கும்போது சொல்லுவேன், அவன் ஹி இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப் அஸ் கர்த்தருக்கு முன்பாக இரவும் பகல நிற்கிறான் நான் அப்படிம்பான். ஒரு வெறித்தனமான பிரதர்சனமாக ஒரு காட்டு மிராண்டித்தனமான கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவன் தான் எலேஜா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் லாஸ்ட் இயர் வந்து நான் இஸ்ரேல் போகும்போது அந்த கார்மேலில் எலேஜாவோட ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அதுக்கீழே உட்கார்ந்துருந்தேன் ரொம்ப நேரம். கையில் ஒரு ஸ்வாட் வச்சுட்டு இருப்பார், ஒரு பட்டையை வச்சுட்டு எலேஜாவோட ஸ்டாச்சு வந்து கார்மேலில் இருக்குது. நான் அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணேன், இதுலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமே வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த புல்லை பிடுங்கி கொண்டு என் பைபிளை வச்சு கொண்டு வந்தேன். கர்மேல உள்ள புல். எனக்கு எலேஜா கேரக்டர் அவ்வளோ பிடிக்கும் பைபிளில். அப்படி இருக்கும்போது இவன் எலேஜான்னு சொன்னால் எனக்கு ஷாக்காக இருந்து, இது எப்படி எல்லாரும் ஒத்துக்குவாங்களா, இது க்ரீக் நேமு எலேஜா நேம் இல்லை மாமி, கடவுளை எனக்கு தெளிவாக பேசினார், எலேஜா தான் பேர் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஒரே மிரக்கல். ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் 15 days இருந்தனால 2 AC ரூம் போட்டு இருந்தோம். வெளியில் மழை பெய்ததும் தெரியாது. தேனியில் நடக்குது. எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் எனக்கு போக முடியல. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரும்போது நான் இவனை கையில் வச்சுட்ருக்கேன். ரொம்ப ஹாட்டாக இருக்குது. எலேஜாவோட ஸ்பிரிட் இன்றைக்கி மழை வரணும் எங்கள் ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்கிறேன். அப்படி ஒரு மழை. நான் சொல்ல எலைசா வந்து சீசனை மாத்திரம், அடுத்த நேசனை மாத்திரேன். ஏன்னா போன ஆகஸ்ட் பிரதர் சொன்னார், ஆகஸ்ட்னா ஐ ரிமெம்பர் ஒன் திங், நேஷனோட தலையெழுத்து மாற்றுகிற நாள் மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம் சொன்னார். ஆகஸ்ட் மாதம் அதை போய் கேட்டு பாருங்கள். நேஷனோட தலையெழுத்து ஆகஸ்ட் மாதம் மாற்றப்படுகிறது சொன்னார். இன்றைக்கி அதே ஆகஸ்டோட ப்ராப்பர்சியை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நேஷனோட தலையெழுத்தை மாற்றினது இன்றைக்கி தான் நடக்குது. இப்போ வந்து அவனை கையில் வச்சுருக்கேன், மழை. அதுக்கு பிறகு தான் அவருக்கு மெசேஜை பார்க்க அவர் சொல்கிறாரு, தேனியில் வாட் ஹேப்பன், எலேஜாவை பற்றி அவர் பேசியிருக்காரு, மழை வந்திருக்கு. எனக்கு ஷாக்காக இருந்து, கடவுள் இதான நம்ம வாழ்க்கையில் செய்தார். எனக்கு தேனியில் நடந்த எதுவுமே சத்தியமாக தெரியாது. நான் ஏன்னா 2 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தனால எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தேன். அப்புறம் தான் அவங்க யூடியூப்லேயே லோட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட கேட்கும்போது இப்படி சொன்னேன், நிச்சயமாக கடவுள் எலேஜாவோட ஸ்பிரிட்டை அனுப்புகிறார். இப்போ கடவுள் சொன்னார், அவரோட சன் யோவானுக்கு வச்ச பேர் யோவான் ஸ்நானன், அதுவும் ஸ்பிரிட்டாக எலேஜா.
இவனுக்கு வச்சிருக்க பேர் ஜொஹானஸ் ஃபர்ஸ்ட் சன், அதுவும் ஸ்பிரிட்டா எலஜா. இவனுக்கு எலஜா கொடுத்துருக்காரு. அப்போ கடவுள் கடைசி காலத்தில் அந்த ஸ்பிரிட்டா எலஜாவை நிறைய சில்ட்ரன் மேலே ஊற்ற போகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது சீசனை மாற்றம். எப்போமா மே மாதத்தில் இப்படி ஒரு மழை பார்த்துருக்கோமா? மேயை நினச்சி பயமாக இருந்து, ஒரிசா பீகாரமாக இருந்தால் பறந்துருக்கோம். நினச்சி பாருங்கள், ரொம்பமா எதிர்பார்த்தாங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ஏசி கூட நமக்கு இதாகாது. இந்த புவர் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க நினச்சி பாருங்கள். ஸ்கின் டிசீஸ் பேஷண்ட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த சம்மரில் 55 டிகிரி 50 டிகிரி போனால் பயந்துட்டுரும். திடீர்னு சீசனே மாறிச்சது. அப்படி ரெயின், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. போன தடவை நாங்கள் இங்கே வரும்போது அவ்வளோ மழை சந்தோஷமாக. இன்னைக்கு நான் சொன்னேன் அடுத்த அடையாளம், அவனை சர்ச்சுக்கு கொண்டு போகிறேன். இன்னைக்கு மழை வந்தே தான் தெரியும். ஆமாம், சர்ச்சுக்கு வந்து யாரும் வாராங்களா வரலையா, ஆண்டவர் வர்ற, எலஜா ஸ்பிரிட் வருது. அடுத்த அடையாளம் எலஜாவோட ஸ்பிரிட் தான் மழை கொடுத்ததுன்னா இன்னைக்கு மழை வரணும்னு சொன்னேன். பிரதர் ஒரு மெசேஜ் பண்ணா, ஹெவி ரெயினாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு. நான் சொல்ல ரொம்ப அதான் சைன், அங்கேயே ரெயினாக இருக்குது, நான் ரெயினோட தான் கொண்டு வருவேன். ஏன்னா எலஜா ஸ்பிரிட்டு மழையை கொண்டு வருது, நேஷனை மாத்துருங்கிறத நம்ம நாடு அறியணும். அது உண்மை, அது உண்மைன்னா உண்மை, எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் நான் அந்த சாட்சி சொல்லன்னு நினைக்கல. ஏன்னா நான் ஒரு பெரிய சாட்சியாக நிறைய என் வாழ்க்கையில் பிரதரோட மெசேஜ், அவங்களோட வேர்ட்ஸ்னால நான் அடைஞ்ச நன்மையெல்லாம் சேர்த்து நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு நினச்சேன். அது நிறைய இன்னும் எதிர்பார்க்குறேன். எல்லாம் சேர்ந்த பிறகு ஒரு நாள் நிறைய சொல்லணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆண்டவர் சொன்னால் இதை இப்போ சொல்லு, அதெல்லாம் சேர்த்து வச்சு சொல்லலாம். இது இப்போ சொல்லக்கூடிய நேரம். ஏன்னா த ஸ்பிரிட்டா எலஜா அது வந்து உண்மையாக ஊற்றப்பட்டு இருக்கிறது. தேசத்தில் மாற்றத்தை இன்னும் பிரதர் சொன்ன மாதிரி சீக்கிரத்தில் இன்னும் பயங்கரமான மாற்றங்கள் கொண்டு வரும். நம்மகிட்ட ஆண்டவர் சொல்கிறதுல ஜஸ்ட் பிலீவ், நம்பு நீ அப்படின்னு சொல்லி. என் வாழ்க்கையில் அது மறக்க முடியாத அதிசயம். அவள் எதிர்பார்க்கவே இல்லை. செகண்ட் சைல்டு அவள் வந்தது கோர்ட்டில் கேஸ் ஆர்கியூ பண்ணுறதுக்கு. கடல் பிடித்து உட்கார வைத்து பிளஸ்ஸிங்கை கொடுத்து கம்யூனியனை கொடுத்து போயிட்டோன்னு அனுப்பி வச்சார். நினச்சி பாருங்கள், அந்த வாரம் அவளுக்கு சான்ஸே இல்லாமல் அப்படி ஹெவி ப்ளீடிங் இருந்தது. ஆனால் அடுத்த வாரம் பாசிட்டிவ். இட்ஸ் எ மிரக்கிள், மெடிக்கல் மிரக்கிள், மெடிக்கல் மிரக்கிள். ஆமாம், மெடிக்கல் மிரக்கிள், மெடிக்கல் மிரக்கிள். இது வந்து சயின்டிஃபிக்கலாகவும் சரி மெடிக்கலாகவும் இம்பாசிபிள். ஏன்னா அவளுக்கே ஹோப் ஆயிட்டு, எப்படி மாமி இவ்வளோ ஹெவியாக இருக்கும்போது எப்படி சம்திங் ஹேப்பன், எப்படி நாட் பாசிபிள். நான் சொன்னேன் ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் பிலீவ். கடவுள் பேசினா, சர்ச்சில் வச்சு பேசியிருக்கார், பேசுனா பேசுனது. பிரதருக்கு தெரியுமா அவர் கொடுத்த மெசேஜ் தெரியல. இன்னைக்கு தயவுசது ஆகஸ்ட் 1 மெசேஜ் எல்லாருமே கேட்டு பாருங்கள். நான் சொன்ன அத்தனை கரெக்டாக இருக்கும். கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன்.